பொதுவாகவே எனக்கு கேரளா மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக வச்சுருப்பாங்க. நம்ம தமிழாக இருக்கட்டும், தெலுங்கு மூவிஸாக இருக்கட்டும், இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமோஷ்னல் சீன்ஸு, ஃபா ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஓவராக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பயங்கரமான இம்ப்ரெசிவான சீன்ஸாக இருந்துச்சுன்னா, என்ன சொல்கிறது, பயங்கர ஆட்டிட்யூட் காட்டி ஒரு ஓவர் பில்டப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேரளா மூவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு சீன் சீக்வன்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக ஜஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதனாலேயே வந்து எனக்கு கேரளா மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பிரதிச்சாயா மூவியை பற்றி நான் ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணுறது வந்து மீடியா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிவின் பாலியோட அவங்க அப்பா வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார். அவர் மேலே வந்து அது இதுன்னு சொல்லிட்டு பழிய போட்டுருவாங்க. மனசு தாங்காமல் வந்து அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து நிவின் பாலி வந்து ஒரு ஐடி கம்பெனியை வந்து நடத்திட்டு இருப்பார். திடீர்னு வந்து அவரே பிளான் பண்ணி அவரை வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரப்போசல் கொடுக்குற மாதிரி, அவரை தானாக வந்து சிஎம் சேரில் உட்கார வைக்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சி அவங்க அப்பா டெத்துக்கான நியாயத்தை வந்து கண்டுபிடிப்பார். ஏன் நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவார். அவங்க அப்பா மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறத. அதை இந்த மூவியில் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மக்களே, இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.